நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்போது நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி உங்கள் அபிமான நட்சத்திர நேர்காணல். இன்றைய நிகழ்ச்சியில் கடந்த முதல் பாகத்தின் தொடர்ச்சியாக தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள கணினி பயன்பாடுகள் துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் முனைவர் திரு கே செல்வகுமார் அவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் குறித்து நம்மிடையே உரையாடவிருக்கிறார். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஜெனரேட்டிவ் ஏஐஸ்னால் நான் சொன்ன மாதிரி சாட் ஜிபிடி, ஜெமினி, இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி மாடலிட்டியில் இருக்கும். அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது இமேஜாக கொடுக்கும், இல்லை வீடியோவை கொடுக்கும், இல்லை ஆடியோவாக கொடுக்கும். அதெல்லாம் எதனால எனக்கு நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்ல போகிறேன், நீங்கள் எனக்கு அதுக்கு மியூசிக்கை கம்போஸ் பண்ணுங்கள். டெஃபினெட்லி அது பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக நான் சொன்னேன். சாட் ஜிபிடி, ஜெமினி, கிளாட் அந்த மாதிரிலாம். ஈவன் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக போட்டப்போ அது நீங்கள் உள்ள டீப்பாக போகும்போது பார்த்தீங்கன்னா எல்எல்எம்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ். அப்படின்னா நம்ம மனுஷங்க மாதிரியே அந்த டிவைசஸ் என்ன பண்ணோன்னா இட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவர் ரீஜனல் லாங்குவேஜஸ். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ என்ன ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ்லாம் படிக்கிறாங்க. C++, ஜாவா, பைத்தன், அந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் படிக்கிறாங்க. ஏன்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுன்றதை இந்த லாங்குவேஜில் தான் கொடுக்கணும். ஆனால் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. கம்ப்யூட்டர்ஸ் நம்ம என்ன லாங்குவேஜ் பேசுகிறோன்றதை அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு இட் வில் டூ தி டாஸ்க். அதனால் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாமே இஸ் கோயிங் டு ப்ளே மேஜர் ரோல் இன் தி ஃப்யூச்சர். இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட பிஸ்னஸ், எஜுகேஷன், லா, மெடிசின்ஸ் எல்லா இதுலேயுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போது ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர், அதாவது பர்டிகுலர் லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு பர்சன் ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. இப்போ என்ன பண்ணோன்னா சிஸ்டம் மஸ்ட் ஹவ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் பார்க்கலாம் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா தமிழ், இல்லை அந்த தமிழுக்கு ஈக்குவலான ஹிந்தி, இல்லை நீங்கள் என்ன லாங்குவேஜ் கொடுக்குறீங்க இட் இஸ் கன்வெர்ட்ஸ், ரைட்? அதுதான் இப்போது ஃப்யூச்சர் மெஷின்ஸ்க்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஓகே, இட் இஸ் கோயிங் டு அடாப்ட் ரீஜனல் லாங்குவேஜஸ். ஸோ அந்த மாதிரி வரும்போது இட் வில் கிவ் மோர் எப்படி சொல்கிறது பவர் டு தி this particular devices with the help of AI, machine learning and deep learning. சரிங்களா? அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நான் இதில் மல்டி மாடல்னு சொன்னேன். மல்டி மாடல்னால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஒரு வீடியோவை கேப்சர் பண்ணுறோம். வீடியோவில் என்ன இருக்கும்? டெக்ஸ்ட் இருக்கலாம், ஒரு ஆடியோ இருக்கும், நம்ம பேசுகிறது சப்டைட்டில் கீழே வரும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜஸ், என்ன சரௌண்டிங், அந்த மாதிரி டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ, வீடியோ, இது எல்லாத்தையுமே கிளப்டு டுகெதர் அண்ட் இட் வில் கம் அப் வித் டெசிஷன். இதுதான் இந்த பர்டிகுலர் இந்த வீடியோ கிளிப்பில் இப்போ ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த ஷார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத அந்த டிவைஸே கண்டுபிடிக்கும். அந்த மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நம்ம மெடிக்கல் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து இட் வில் கம் அப் வித் த டெசிஷன்ஸ். அப்புறம் இந்த சர்விலன்ஸ் கேமரா நான் சொன்னேன் இல்லைங்களா, எந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி லீகல், இது அப்நார்மல் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம இது கண்டுபிடிக்கும். சார், இப்போது இந்த எட்ஜ் டிவைசஸ், எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் என்னங்க சார்? எட்ஜ் கம்ப்யூட்டிங் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏஐ எனேபிள்டு கேமராவே டிவைஸ் என்ன பண்ணோன்னா நம்ம இமேஜ் ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு அங்கேயே ப்ராசஸ் பண்ணி இது என்ன சுச்சுவேஷன் அப்படின்றத மட்டும் நமக்கு சென்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் எட்ஜ். நம்ம சொன்ன மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ், சிசிடிவிஸ், அப்புறம் ஐஓடி டிவைசஸ் எல்லாமே. அதே மாதிரி எக்ஸ்பிளைனபிள் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அது என்ன அப்படின்னா ரீசன்ஸ் சொல்கிறது. இந்த டிசிஷனை ஏன் அந்த பர்டிகுலர் டிவைஸ் எடுத்துச்சு அப்படின்றத நம்ம கொண்டு வருது. இப்போ பர்டிகுலராக அந்த ஹெல்த் கேர் சிஸ்டம்லலாம் பார்த்திங்கன்னா ஏன் இந்த பர்டிகுலர் மெடிசனை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இல்லை இந்த டிசீஸ் இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது, அதனால் இந்த பர்டிகுலர் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. டோலோ 650 அந்த மாதிரி மெடிசின்ஸ், பேராசிட்டமால் சொல்லுவாங்க. அதிலே நமக்கு 500 மில்லிகிராம் தராங்க, 650 மில்லிகிராம் தராங்க. பேபிஸ்க்கு ரொம்ப கால் மாத்திரை கொடுக்கணுன்றாங்க. அதெல்லாம் அவங்க அந்த பர்டிகுலர் டிசீஸோட அறிகுறி எவ்வளோ இருக்குது, அதோட எவ்வளோ இம்பேக்ட் இருக்குது, அது ரொம்ப அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி டோசேஜ், இதெல்லாம் எக்ஸ்பிளைனபிள் ஏஐ கிட்டேருந்து நம்ம கொண்டு வர முடியும். சிறப்பாக சொன்னீங்க சார். ஏஐ துறையில் ஏஐ சேஃப்டி அண்ட் எத்திக்ஸ் எவ்வளோ முக்கியமானதாக இருக்குங்க சார்?
ஏஐ சேஃப்டி இந்த எத்திக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஹியூமன் இன்வென்ஷனில் பார்த்தீங்கன்னா போத் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்சஸ் இருக்குது. அதில் நம்ம ப்ரோசஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம். கான்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரைவசியும் செக்யூரிட்டியும் தான் ரொம்ப கொஷின் மார்க்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீப் ஃபேக், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் நியூஸஸ்ஸு, பயாஸ். இப்போ ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் ஆகுதுன்னா உடனே நம்ம அதை பற்றி சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து கான்ட்ராடிக்ஷனாக வந்து போஸ்டர்ஸ் வருது, மெசேஜஸ் வருது. எது உண்மையானது, எது வந்து நமக்கு ஃபேக்காக வருது அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் தான் இது அந்த ஏஐயோட அடுத்த ஒரு ஃபேஸஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னா we have to go for ethics, that is ethical ஏஐ வச்சுக்கணும். நம்ம ஒரு ரூல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா we have to focusing on that particular strict rules. இந்த மாதிரி இந்த மெடிக்கல் டொமைன்லலாம் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும். நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எடுக்க முடியாது. பட் இப்போ நம்ம ஏஐயில் என்ன பண்ணுவோம்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஃபேக்காக எல்லா ரெக்கார்ட்ஸையும் ஜென்ரேட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஒரு ட்ராபேக்ஸ் தான். நான் வந்து இதில் நிறைய வந்து பற்றி சொல்லியிருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான். பட் இந்த ஏஐ கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், என்எல்பி, கம்ப்யூட்டர் விஷன், ரோபோட்டிக்ஸ் பற்றிலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டேட்டா தான் இம்பார்ட்டன்ட். டேட்டாவை வச்சு அந்த மெஷினை ட்ரெயின் பண்ணுறோம். அப்புறம் அந்த மெஷின் ட்ரைனிங் பண்ணும்போது அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணணும். அந்த பேட்டர்ன் அனலைஸ் பண்ணதை வச்சுக்கிட்டு இட் வில் ப்ரிடிக்ட் ஆர் மேக்கிங் தி டெசிஷன்ஸ். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏஐ இஸ் நாட் அன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹியூமன். நம்ம மனுஷங்களை வந்து இது ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஆக்சுவலி இது வந்து என்ஹான்சிங் லைஃப் அப்படி தான் சொல்ல முடியும். வந்து மனுஷங்களுக்கு இது வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்குமே தவிர இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்பே இல்லை. எப்படி நீங்கள் இதை உறுதியாக சொல்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து மனுஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ ஒரு மனுஷனால் செய்ய முடியாததை அதால் செய்ய முடியும். ஆனால் அது முழு மனுஷனாக மாறுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. என்னென்னா இது நடக்கலாம் எப்படின்னா, த ஹியூமன்ஸ் யூஸிங் ஏஐ வில் ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ் நாட் யூஸிங் ஏஐ. அப்படின்னா யாரெல்லாம் ஏஐ டெக்னாலஜியோட அடாப்ட் ஆகி அதை வச்சு நம்ம ஸ்மார்ட்டாக வேலை செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த ஸ்மார்ட்னஸ் இல்லாத மனுஷங்களை தான் மாற்ற முடியுமே தவிர கம்ப்ளீட்டாக ஏஐ வந்து மனுஷங்களை மாற்றும் அப்படின்றத நான் வந்து முழுசாக வந்து ஒத்துக்கவே மாட்டேன். தேங்க்யூ சார். ரொம்ப தெளிவாக ஏஐ நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு மேம்பட்ட ஒரு ரோலை ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு, அது நம்மளுக்கு எவ்வளோ உதவிகரமாக இருக்குது, ஸ்மார்ட்டாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் நம்ம வாழ்க்கை எப்படி மாற்றுதுன்னு சொன்னீங்க. ஆனால் இதோட மறுபக்கமாக இல்லை இதோட இருக்க ஒரு காம்ப்ளிகேஷனாக என்னன்னு தெரியல சார். ஏஐ நம்மளோட அன்றாடம் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் நம்மளுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளோட ப்ரைவசி எவ்வளோ தூரம் காம்ப்ரமைஸ்க்கு உள்ளாகப்படுது, அதே மாதிரி இதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் என்னவா இருக்குது சார்? நிச்சயமாக இது வந்து ஒரு நல்ல கேள்வியும் கூட. எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம வந்து ஒரு பொருளை அமேசானில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பொருள் ஐட்டத்தை ஆர்டர் பண்ணுறோம். இப்போ ஆர்டர் பண்ணலனாலும் ஏதோ ஒரு கார்ட்டில் நம்ம அதை பற்றி வியூ பண்ணுறோன்னு வச்சிங்களேன். அந்த வியூ பண்ணுற இன்ஃபர்மேஷனை அந்த அமேசான் அந்த சர்வர்லேருந்து எல்லோரும் வந்து ஷேர் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இப்போது வாட்ஸ்அப்பில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களேன், அது என்கிரிப்டடில் போகுது, அதை விட்டுருங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த அமேசானில் நீங்கள் சரி இதோட காஸ்ட் இவ்வளோ இருக்குது, நம்ம அப்புறம் வாங்கலாம் ஃப்யூச்சர்லன்னு சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் அந்த வந்து ரெகுலராக மெசேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஆட் வரும். இல்லை நீங்கள் ஜிமெயில் பாருங்கள், நிறைய பேர் வந்து ஜிமெயில் நிறைய பேர் எல்லாருக்கும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ஜிமெயிலெலாம் அக்கௌண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கிட்ட இருக்குது. ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து மொத்த மெயில்ஸை முதல்ல 3 பாக்ஸாக இருந்துச்சு. ப்ரைமரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல், அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட்ஸ்னு வரும். இப்போ இன்னொரு கேட்டகரி வந்து 4 கேட்டகரியாக மெயில் பிரிச்சிருப்பாங்க. ப்ரைமரினா நமக்கு இம்பார்ட்டன்ட் மெயில்ஸ் தான் இருக்கும். அப்புறம் ரிமைனிங் சோஷியல், அப்புறம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்பாக்ஸில் என்னென்ன மெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த இன்பாக்ஸில் இருக்கிற மெயில்ஸில் இருக்கிற கீவேர்ட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு அதுக்கு ரிலவெண்ட்டான எல்லா மெயில்ஸையும் அவங்க கொண்டு வருவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி நம்ம கேட்க போகிறது, ஏதோ ஒரு நாள் நம்ம வந்து யூஎஸில் வந்து நம்ம ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினச்சிருப்போம். அதுக்கான ஏதோ ஒரு மெயிலை நம்ம சென்ட் பண்ணியிருப்போம், அதுக்கான ரிப்ளை மெயில் வந்திருக்கும். ஆனால் ஸ்டில் அது என்ன பண்ணோன்னா அதுக்கான எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டு. ஸோ நமக்கு எப்படின்னா தேர்ட் ஐ இஸ் வாட்சிங். ஸோ டெஃபினட்டாக நம்ம வந்து வி ஆர் லூசிங் அவர் ப்ரைவசி. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இந்த டெக்னாலஜியை வந்து அடாப்ட் பண்ணி க்ளோஸாக போகிறோமோ அதனால் நம்ம வந்து ப்ரைவசியில் ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். சரி, இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி நம்ம ப்ரைவசி நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னா பழைய ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் தான். கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்குறோன்னு வச்சுங்க, அந்த கடைக்காரர்கிட்ட மட்டும்தான் நம்ம என்ன பொருள் வாங்கணுன்றதுக்கான பில்லில் இருக்கும்.
ஆனால் நம்ம வந்து இப்போ இந்த ஆன்லைனில் நம்ம ஸ்மார்ட்டாக எல்லாத்துக்கும் இப்போ ஆப் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கார் புக் பண்ணணுன்னா ஆப்பு, அப்புறம் இபி பில் பே பண்ணணுன்னா ஆப்பு. இட் இஸ் சிம்பிளிஃபைட் அவர் லைஃப், ஒத்துக்கலாம். ஆனால் எவ்வளோ வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷனை வந்து நம்மளோட ப்ரைவசி அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லா டேட்டாவும் அவங்கக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு தெரியும், யார் ஒருத்தர் நமக்கு சும்மா வந்து ஒரு இலவசமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு நம்ம தான் வந்து இம்பார்ட்டண்ட் வந்து டேட்டா மாதிரி, நம்மளோட டேட்டான்னு கூட வச்சிங்களேன். இப்போ கூகுள்கிட்ட நம்மளோட எல்லா ஜாதகமும் இருக்குது. அதனால் நம்ம வந்து ரொம்ப அவேராக வந்து இந்த மாதிரி வந்து டிவைசஸையும் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணணும். பர்டிகுலராக லேடிஸ்க்கு அவங்க வந்து அன்னெசரியாக வந்து சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் கொடுக்கறது, அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த அவேர்னஸ் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோஸை எடுத்து வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எனி ஒன் கேன் ஹேக் யுவர் டிவைசஸ். அப்படி இருக்கும்போது உங்களோட பர்சனல் மெசேஜஸ் போச்சுன்னா இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி எனி ஒன் கேன் மாடிஃபை. உங்களுக்கு தெரியும், மாஃபிங் பண்ணுறதெல்லாம் வந்துச்சு. ஈவன் வந்து நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் ரஷ்மிகா மந்தனா இஸ் ஷஃபரிங் ஓகே திஸ் இஷ்யூ. அதை ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம பேசிக்கவும் வேண்டாம். இதுதான் வந்து நான் இப்போ இதோட ட்ராபேக்ஸ்னு கூட நான் சொல்லுவேன். அதனால் பர்டிகுலராக லேடிஸ் என்ன பண்ணணும்னா, ரிக்வைர்ட் ஆர் நெசசரி அப்போ நீங்கள் இந்த டெக்னாலஜியும் இல்லை இந்த டிவைசஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அன்டில் அதர்வைஸ் நோ நீட் டு அன்னெசரிலி வந்து 24/7 நீங்கள் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக நான் இங்கே போனேன், நான் இந்த ஷாப்பில் இருக்கேன், என்னோடய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களை பற்றி நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா, இது வந்து சோஷியல் மீடியாவில் போகும்போது தான் ரொம்ப வந்து இட் வில் பி மேக்கிங் மோர் ப்ரைவசி கன்சர்ன். அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். யாராக இருந்தாலுமே இட் இஸ் நாட் அண்ட் வந்து ஜெண்டர் டிபெண்டன்ஸ். இப்போ பசங்களுக்குமே பாதுகாப்பு தேவைப்படுது இப்போ இந்த இருக்கிற சுச்சுவேஷனில். அதனால் யாருனாலும் ஒரு லிமிட் இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதே தான் இந்த 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 டெக்னாலஜிலையும் கூட நான் சொல்லுவேன். ஏஐ பற்றி நீங்கள் இவ்வளோ அழகாக சொன்னீங்க, அதற்காக நன்றி சார். விஐடியில் 14 வருஷம், அப்புறம் என்ஐடி திருச்சியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இந்த நீண்ட பயணத்தில் உங்கள் கெரியரில் எது டேர்னிங் பாயிண்ட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? இந்த 14 வருஷம் ப்ளஸ் 20 வருஷத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் என்னோடய மைல் ஸ்டோன் வந்து இன்னும் நிறைய நீண்டுகிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 20 வருஷ கெரியரில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டடியிங் கேரியரை தவிர்த்துட்டு இந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் வரும்போது நான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து இந்த அவேர்னஸ் சொல்லும்போது, இல்லை ஒரு எக்ஸாம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டு இது இங்கே இருக்குது அப்படின்னு நான் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கும்போது, பர்டிகுலராக இப்போ இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸில் நான் வந்து ஒர்க் பண்ணி அதிலோட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கக்கிட்ட நான் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுதான் என்னோடய ஒரு எப்படி கூஸ்பம் மூமெண்ட்டுன்னு கூட சொல்லுவேன். நிறைய டைம் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, சார் நீங்கள் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் அதில் என்ன கான்செப்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏடிஎம்முக்கு போகிறோம், கார்டு இன்சர்ட் பண்ணுறோம், பணம் எடுக்கிறோம், ஆனால் அது எப்படி வேலை செய்யுது, அது திடீர்னு ஏதாவது எரர் வந்தால் யாரோ ஒருத்தர் வந்து தம்பி என்னப்பா இது பணம் வர மாட்டேங்குன்னு சொல்லும்போது அது எனக்குமே தெரியல அப்படின்னு நம்ம சொன்னால் எப்படி இருக்கும். அப்போ நம்ம படிச்சிருக்கிறோம், அவங்களுக்கு அதை சொல்லணுன்றது தான் என்னோடய ஆவலும் கூட. அதனால் நம்ம அதை படிக்கும்போது என்ன பண்ணணும்னா அதை மேப் பண்ணிக்கணும். அதாவது வந்து அதை நம்ம ரியல் டைம் கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன கான்செப்டை படிக்கிறோம், அது எங்கே நடக்குது, ஏன் அப்படின்றத நம்ம மேப் பண்ணிட்டோம்னா நம்ம மறக்கவும் மாட்டோம். அது எப்படி நடக்குதுன்றதை கூட நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்படி நம்ம அதை ஈஸியாக புரிஞ்சிக்கிட்டோம்னா அங்கே தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதுதான் என்னோட ஒரு முக்கியமான வந்து மெசேஜை நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறது. இது எல்லாருக்குமே நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. அது மட்டும் இல்லை சார், நீங்கள் ஏஐ, எம்எல், ஐஓடி, சைபர் செக்யூரிட்டின்னு இத்தனை டொமைனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச டொமைன் எது சார்? அது ஏன்? அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. நான் வந்து அந்த டொமைன் ஸ்பெசிஃபிக்னா பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் எம்எல் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து ஓப்பனாக சொல்லணுன்னா, ஏன்னா எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாது. நான் அப்ளிகேஷன்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எப்படின்னா இப்போது செக்யூரிட்டி எப்படி கொடுக்குறது இந்த ஏஐ மூலமாக. இப்போ ஈவன் வந்து இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக எங்கள் என்ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு லேப் செட் பண்ணியிருக்கிறோம், சின்ன லெபார்ட்ரி. இந்த ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன சென்சார்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காற்று அடித்தா என்ன பிரச்சனை வருது, ரொம்ப விண்ட் ப்ளோ ஆனால் ரொம்ப மழை பெய்யும் போது அந்த கிராப்ஸ்க்கெல்லாம் என்ன பிரச்சனை வருது, இந்த வெதர் கண்டிஷன் சேஞ்சஸ் எல்லாம் எப்படி வந்து அந்த பயிரை அஃபெக்ட் பண்ணுதுன்றதுக்கான டெஸ்ட் பெட் டேட்டா செட்டை இப்போ கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஓரளவுக்கு நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி இப்போ ஒரு ரிசர்ச் ஒர்க்கில் கொண்டு வந்திருக்கிறோம். இது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுன்னா நாங்கள் இப்போ ஆர்டிகல்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஃபண்டிங், வி ஆர் கோயிங் ஃபார் ஃபண்டிங்.
ஃபண்டிங் கிடச்ச உடனே இதை வந்து எப்படி வந்து இமேஜஸ் ட்ரான்ஸ் மூலமாக இப்போ டீப் லேர்னிங்லாம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இப்போ இதுக்கெல்லாம் சென்சார் காஸ்ட் ரொம்ப அதிகமாகுது. இப்போ நம்ம ஃபார்மர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்குலாம் பேர் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது என்னோடய பிளான் ஐடியா. இமேஜஸில் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இமேஜஸில் வச்சு கொண்டு வந்து எப்படி இதெல்லாம் வந்து நம்ம ரிசால்வ் பண்ணுறது. இப்போ ஆல் இன் ஒன் அப்படின்னு ஒரே ஒரு ட்ரானை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்கவும் செய்யணும், அதுக்கான சொல்யூஷனும் எப்படி கொடுக்கறது அப்படின்றத வந்து கொண்டு வரணும். அதே மாதிரி முக்கியமாக இப்போது நமக்கு மேக்ஸிமம் மெயினாக ஃபேஸ் பண்ணுறது குளோபல் வார்மிங். இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பொல்யூஷன்ஸ் எல்லாம் ரீசன் கூட சொல்லலாம். ஹீட் ஜென்ரேஷன் மேக்ஸிமம் அதுதான் வந்து ரிசல்ட்டுமே. எப்படி நம்ம வந்து இந்த கன்வென்ஷனல் எனர்ஜிஸ், இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது அடாப்டபுளாக. இப்போது நமக்கு வந்து சோலார், வின் பவர், இதுக்கெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே கொண்டு வந்துட்டோம்னா இந்த அக்ரிகல்ச்சர் டொமைனில் பொல்யூஷனை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதெல்லாம் எப்படி இந்த கார்பன் எமிஷன்ஸ் எல்லாம் வந்து குறைக்கிறது, இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு கொஞ்சமாக அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம மனித சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியுமோ பாசிட்டிவாக அதை பண்ணணுன்றது தான் என்னோடய இன்டென்ஷனாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஃபீல்டில் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். நன்றி சார். இப்போது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, சமுதாயம் சார்ந்து. அதாவது நம்ம நூற்றாண்டுகள் கடந்து நம்ம ஒரு மொழியை கற்றுக்குறோம், மக்களோட பழகுறோம், அதுக்கப்புறம் பல டெக்னாலஜி வருது, அது மூலிமா திரும்பி மக்களையே தான் தொடர்பு கொண்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஏன்னு வரப்போ நம்மளோட அன்றாடம் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பங்காற்றுது. அப்படி இருக்கப்போ நான் சக மனுஷனோட பழகிறது எப்படியான மாற்றத்தை உண்டாக்கும், இந்த சோஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி சார் மாறும்? இப்போவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க ஃபோனை தான் பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேர் யாரும் வந்து அடுத்து என்ன அப்படின்றது மனுஷங்கிட்ட பார்க்குறது, நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எல்லாம் பார்த்திங்கன்னா குறையுது. நம்ம டெக்னாலஜியை வந்து நம்ம வந்து எடுக்கிறது, அதாவது நல்லதுக்கு எடுத்துக்கலாம், ஆனால் அதுக்காக நம்ம ட்ரெடிஷ்னலை நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்றைக்குமே நமக்கு வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ரதர் தேன் தி டிவைசஸ். அது டிவைஸ் அவங்களுக்கு தெரியும், அதுக்கு உயிர் இல்லாதது. ஆனால் மனுஷங்களுக்கு உயிர் இருக்குது, அவங்களுக்கு வந்து சென்சிபிலிட்டி இருக்குது. அதனால் அவங்களுக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நம்ம சொல்கிறோம், முன்னாடி நம்ம வந்து தாத்தா பாட்டியோடு இருந்தோம் ஜாயின்ட் ஃபேமிலியில், அவங்க நமக்கு நிறைய நல்லது எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தான் நம்மளோட வந்து டிவைசஸ். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டிவைசஸ் இஸ் நாட் அண்ட் ரியல் டிவைசஸ். அதில் ஒரு சம்படிஸ் ப்ரோக்ராமிங், அது வந்து அவங்களோட உள்நோக்கத்துக்காக கூட இருக்கலாம். நம்ம எது நல்லது கெட்டது அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து அறிவார்ந்த நம்ம வந்து கற்றல் மூலமாக இதை நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கிட்டு நம்ம சமுதாய முன்னேற்றத்துக்காக இந்த டிவைசஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணணுமே தவிர நம்ம மனுஷங்களோட வந்து இது தொடர்பு கொள்கிறதுக்கு அதுக்காக தான் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இந்த தொழில்நுட்பங்கள்லாம் வந்து ஒரு வரையறுக்க என்ன, நம்ம இப்படி தான் பேசணும், இப்படி நமக்கு முன்னோர்கள் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சொந்தக்காரங்கிட்டலாம் நம்ம எப்படி பேசணும், சக மனுஷங்களை கிட்ட எப்படி நடத்தணும், அதெல்லாம் இந்த டிவைசஸ்க்கு தெரியாது. நம்ம தான் அதுக்கான ப்ரோக்ராம்ஸை எழுதணும், நம்ம தான் அதுக்கான மாஸ்டர், அதெல்லாம் நமக்கு மாஸ்டராக கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை வந்து நம்ம ஒரு கம்யூனிகேட்டிங் டிவைசஸ், அதுக்கப்புறம் நமக்கான ஒரு சப்போர்ட்டிங் டிவைசஸாக எடுத்துக்கணுமே தவிர திஸ் இஸ் நாட் அண்ட் வந்து மென்டார் ஆர் மாஸ்டரிங் கைண்ட் ஆஃப் டிவைசஸ். இதுதான் என்னோட பதிலாக இருக்கும் இந்த கொஸ்டினுக்கு. நன்றி சார். நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ஏஐ வில் நாட் ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ் பட் ஏஐ வில் ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ் who do not use ஏஐ அப்படின்னு இருக்கப்போ அடுத்த 10 வருஷத்தில் இப்போ ஜாப் மார்க்கெட் ஆர் ஜென்ரேஷன் கேப்புங்கிறது 20 வருஷம் 30 வருஷம் மாற்றத்துக்கெல்லாம் உள்ளாகி இப்போ 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்றது மாறிட்டே இருக்குது. இப்போ படிக்கிற மாணவர்கள் நாங்கள் வந்து எந்தெந்த மாதிரி ஸ்கில்ஸை சார் வளர்த்துக்கணும்? இதுவும் ஒரு நல்ல கேள்விங்க. இப்போது நான் என்ன சொன்னேன்னா, ஏஐஸ் ஆர் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் த ஹியூமன் பீயிங் கண்டிப்பாக. அப்புறம் இன்னொரு ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னேன்னா, த ஹியூமன் பீயிங்ஸ் தோஸ் ஹூ ஆர் அடாப்டிங் ஏஐ ஆர் கோயிங் டு ரீப்ளேஸ் தோஸ் ஆர் நாட் அடாப்டிங் ஏஐ. அப்படின்னா நான் வந்து ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமர் தான், எனக்கு ஏஐ பற்றிலாம் தெரியாது, எனக்கு ஒரு கோடிங் மட்டும் தான், ஜாவாலன்னா நான் ப்ரோக்ராம் எழுதுவேன் அப்படின்றத தவிர்த்துட்டு, இல்லை இந்த ஏஐ டிவைஸே நான் டெவலப் பண்ணுறதுக்கான கோடை நான் எழுதுவேன் அப்படின்னும் போது நீங்கள் அந்த ப்ரோக்ராமரை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ எல்லாரும் அந்த ஏஐ பற்றி, அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த தனியார் பொறியியல் கல்லூரிகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ், ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏஐ சார்ந்த மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் ரிலேட்டடாக நிறைய கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஓகே, இது வந்து அவங்களோட
அவேர்னஸ்க்காக இருக்கலாம், இல்லை அது வேறு ஒரு பர்பஸ்க்காக இருக்கலாம். ஆனால் நீங்களுமே இதோட அவேர்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு எப்படியெல்லாம் இந்த ஏஐக்கு நம்ம கோடு எழுதுறது, என்ன மாதிரி டிவைசஸை டூல்ஸஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது, என்ன இதில் வந்து நீங்கள் இப்போது மீடியா சயின்ஸில் இருக்கீங்க, மீடியா துறையில் இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படியெல்லாம் இந்த மாதிரி நியூஸஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி இதை கொண்டு வர்றது, என்ன பேக்ரவுண்ட் கொடுக்கறது, எப்படி அந்த இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் வந்து முக்கிய செய்தினா நமக்கு ஸ்க்ராலிங்கில் ஓடும், இப்போ மியூசிக்கோடு வருது. அதெல்லாம் வந்து நீங்கள் அவளோட இன்வென்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நியூஸ் ரீடர்ஸ் வந்து ஹியூமன் ரீடர்ஸ் வந்து நியூஸ் ரீடர்ஸ் ரீட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் ரோபோட்ஸ் வந்துருச்சு, அவங்க ரீட் பண்ணுறாங்க. இல்லை உங்களோட ஃபேவரட் பர்சன் அந்த நியூஸை ரீட் பண்ணால் எப்படி இருக்குன்றதுக்கான எல்லாமே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களோட டெக்னாலஜியில் நீங்கள் அதெல்லாம் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி இந்த டெக்னாலஜியோட எட்ஜஸ் பற்றி உங்களுக்கு நூக்கன் காரணம் தெரியலனா அதை தெரிஞ்சவங்க உங்களை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இதை தான் நான் சொல்ல வந்தேன். சரிங்களா? அதனால் நீங்கள் அந்த டெக்னாலஜியை வந்து தெரிஞ்சுக்குங்க. சார், ஃபேக் கரன்சி டிடெக்ஷன், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன், சாயில் அனாலிசிஸ், மெடிக்கல் இமேஜிங், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க. இந்த ரிசர்ச் எல்லாமே சொசைட்டிக்கு ரியல் கிரவுண்ட் லெவலில் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுத்துருக்கு சார்? இப்போது இது எல்லாமே பேசிக் லெவலில் தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேக் கரன்சி டிடெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த சாயில் குவாலிட்டி டிடெக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே பேசிக் லெவலில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதுக்கு ஃபர்தராக நம்ம என்ன பண்ணணும்னா ஃபீல்ட் சர்வே பண்ணி இப்போ தமிழ்நாடு லெவல், அப்புறம் கண்ட்ரி லெவல், இந்தியா லெவல் முழுக்க நம்ம என்ன மாதிரியான சாயில் இருக்குது, என்னென்ன இஷ்யூஸ் அங்கே இருக்குது, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு பண்ணால் அதுக்கப்புறமா அதுக்கான என்னென்ன ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி இந்த இடத்துல இந்த கிராப்பு போட்டால் இந்த பர்டிகுலர் வந்து இது வந்து நல்ல ஈல்டு கொடுக்கும் அப்படின்னும்போது ஃபார்மர்ஸ் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து அவங்க பலன் அடைவாங்க. இதுக்கான முதல் முயற்சி தான் இது. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ எடுத்த உடனே நம்ம வந்து டைரெக்டாக இம்ப்ளிமெண்டேஷன், ஃபஸ்ட்டு கிரவுண்ட் லெவல் ஒர்க்கில் என்ன அவங்களுக்கு இஷ்யூ இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பிளான்ட்டில் வந்து இந்த வாழை இலையிலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இலை சுருட்டல் நோய் அந்த மாதிரிலாம் வரும், அந்த இலையெல்லாம் இதாகும். அப்படி இருக்கும்போது அது என்ன பிரச்சனைனால அது வருது. இப்போ தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து அந்த தேங்காய் வந்து வராது. அது என்ன ஹீல்டு பிரச்சனை இருக்குது, அது என்ன அந்த இன்செக்ட் வந்து அந்த இந்த டிஃபெக்டை என்னது க்ரியேட் பண்ணுது, அதுக்கு என்ன கொடுக்கணும், இல்லை சாயில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை அந்த வாட்டரில் ஏதாவது பிரச்சனையா, பிஹெச் அதிகமாக உப்பு அதிகமாக இருக்கிறதுனால அது பிரச்சனையா, இதெல்லாம் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். இதுக்கு சாம்பிள்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் இப்போ என்னோட முதல் வேலையாக இருக்குது. இதுக்கு அப்புறம் நமக்கு என்ன மாடலுன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட்ஸை வந்து ஃபார்மர்ஸ் டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் ஒரு ஓப்பன் வெப்சைட்டை கொண்டு வந்து அதில் அவங்க அப்டேட் பண்ணாங்கன்னா போதும், ஃபோன்லேருந்து எடுத்து கொடுத்தாங்கனாலே அதுக்கான ரிசல்ட்டை அது சொல்லணும். அப்படின்றத தான் எங்களோட அவுட்கம்மாக நாங்கள் வச்சுருக்கிறோம். அதாவது வந்து இது வந்து இந்த ரிசர்ச் எல்லாமே பப்ளிக்கு டைரெக்டாக போய் சேரணும், அதுதான் எங்களோட மோட்டவே. அப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க சார், அற்புதமான பதில் சார். இந்த ஏஐ வளர்ந்த காலத்தில் இன்னமும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்ற ஒரு பதில் தான் இருக்குது. ஸோ இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு, ஹராஸ்மெண்ட் ப்ரிவென்ஷன், இந்த மாதிரி நடக்கிற விஷயத்துக்கு ஏஐயோட சேஃப்டி சொல்யூஷன்ஸ் இருக்கா, அது கொண்டு வர முடியுமா, எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? கண்டிப்பாக கொண்டு வர முடியும். இப்போது நம்ம வந்து முதல்ல இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷன் வந்து நமக்கு என்னென்னா நம்ம வந்து செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும், அதுதான் முதல். அதுக்கப்புறம் தான் நம்ம டெக்னாலஜியை பற்றி என்னது பேசணும் போகணும். இப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய வந்து பிங்க் ஆப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலராக அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற லேடிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆப் வச்சுக்கிட்டு இதில் ஏதாவது உடனேனா அந்த பர்டிகுலர் லேடி போலீஸ் வந்து உடனே ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு கம்யூனிட்டி வைஸ், தட் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் வைஸ் கனெக்டிவிட்டி எல்லாம் இப்போ ஆல்ரெடி இருக்குது. இப்போ இனிஷியல் லெவல் இருக்குது. ஈவன் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும், இல்லை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும், தே ஆர் அலோகேட்டிங் லாட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் திஸ். இப்போது பர்டிகுலராக இப்போ நிறைய வர ப்ராஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா உமன் செக்யூரிட்டிக்கு தான் இப்போ நிறைய கொடுக்குறாங்க. இதுக்கான ஆப்ஸ்க்கு வி ஆர் கோயிங். ஸோ நீங்களும் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி வந்து இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் யூ ஹவ் டு கான்ட்ரிபியூட் வித் யுவர் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஃபார் டூயிங் திஸ். ஏன்னா இது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜஸில் தான் இருக்குது, இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஆகலை. கண்டிப்பாக நான் வந்து ஒத்துக்கிட்டு தான் சொல்லணும், இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதில் நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்வால்வ்மெண்ட் கொடுக்கணும். அதோடு பார்த்திங்கன்னா அசன் வந்து ஒரு பாய் ஆர் மேல், ஆக்சுவலி த காட் வந்து நம்மளை வந்து க்ரியேட் பண்ணது எதுக்குன்னா we want to protect the female and
லேடிஸ். அதுக்காக தான் நம்ம வந்து கடவுள் வந்து நம்மளை படைச்சிருக்கிறார். அந்த எத்திக்ஸை நம்ம கொண்டு போனோம்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு எப்படி போகணும் அப்படின்றத ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டியில் நம்ம போனோம்னா கண்டிப்பாக அந்த க்ரைம்ஸ் எல்லாம் குறைக்க முடியும். பட் ஆப் வைஸில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அதெல்லாம் வந்து இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் லெவலுக்கே வந்திருக்கு. ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா பிங்க் பேட்ரோல்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இப்போ ரீசெண்டாக வந்து அவர் கவர்மெண்ட் இஸ் ஆர்கனைஸ்ட் ஃபார் ஒன்லி ப்ரொடெக்டிங் லேடிஸ் and reducing this crimes against ladies and children. இதுக்கு இந்த பிங்க் பேட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதிலே நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நிறைய இருக்குது. நம்ம இன்னும் அதை ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் இந்த க்ரைம்ஸ் எல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்ற இந்த ஒரு வேர்டிங்ஸ் இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு இந்த நான் சொன்ன மாதிரி செல்ஃப் எத்திக்ஸ்க்கு போனோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் குறைக்க முடியும். நன்றி சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். இப்போது இதே மாதிரி பெண்கள்னு வர்றப்போ வெளியிருந்து வர்ற பிரச்சனைகள் நிறையா இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளேயும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. இப்போ நான் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டா, இல்லை நீ இதெல்லாம் படிக்க தேவையில்லை, நீ இவ்வளோ படித்தா போதும், இது பண்ணிட்டு படித்தா போதுன்ற மாதிரி. இப்போது கேர்ள்ஸ் வந்து ஏஐ படிக்க வேணாம், கஷ்டம், ப்ரோக்ராமிங்னா கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இதை பற்றி உங்களோட கருத்து என்னவாக இருக்குது? இதை படிக்கிறது மூலயமா பெண்களுக்கு எந்த மாதிரி ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கையோ ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டோ கிடைக்கும்? இதில் ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா இது எல்லாருக்குமே இந்த கோர்ஸு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல் தான். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். யாரும் இப்போ தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு யாரும் அதை வேணான்னு யாரும் தடுக்க மாட்டாங்க. என்ன அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதில்ல, அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போது உங்களுக்கு தெரியும், தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் தட். ஓகே, மைண்ட் செட் ஆஃப் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அதில் நம்ம ஒன்றும் நம்ம சொல்லிக்கிறது கிடையாது. ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அவங்க இப்போ லேடிஸ் ஆர் பிளேயிங் டூயல் ரோல். ஃபேமிலி பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க, அப்புறம் தான் ஜாப் அப்படின்னு. ஒரு சிலருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஜாப் ஃபஸ்ட், ஃபேமிலி ஃபஸ்ட். அதெல்லாம் எதெல்லாம் அவங்களால அகாமடேட் பண்ண முடியுமோ அக்கார்டிங்லி தே ஹவ் டு காம்ப்ரமைஸ் தேர் ஃபேமிலி. அண்ட் அதெல்லாம் சொல்லி நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த இதில் ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது. இதில் ஜெண்டர் வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. யார் படிக்கிறாங்களோ டெஃபினட்டாக அவங்க தே கேன் வித் ஸ்டாண்ட், நோ ப்ராப்ளம். சரிங்களா? கடைசியாக ஒரு கேள்வி சார். நீங்கள் ரூரல் பேக்ரவுண்டில் இருந்து என்ஐடி திருச்சி வரைக்கும் வந்திருக்கீங்க. இப்போது ஏஐல பெரிய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எதிர்காலம் பற்றி பெரிய கனவுகள் இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன பார்த்துன்னெல்லாம் இல்லைங்க. எனக்கே ரோல் மாடல் யாருன்னா நம்ம ஃபார்மர் பிரசிடெண்ட் ஆனரபிள் ஏபிஜே அப்துல் கலாம் சார் தான். நான் அவர் தான் சொல்லுவேன், அவர் தான் என்னோடய ரோல் மாடல்னு கூட சொல்லலாம். அதனால் நீங்கள் நான் ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன், தமிழ் மீடியம் தான், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எதுவுமே உங்கள் தட் இஸ் மைண்ட் செட்டு தான். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. கம்யூனிகேஷன் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப உங்கள் கிட்டே இருக்குது. அப்போ நாங்கள் படிக்கும்போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இப்போ அதெல்லாம் ஹிஸ்ட்ரி போயிடுச்சு. இப்போ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி முன்னுக்கு வரணும் அப்படின்றதா. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஹிஸ்ட்ரியாக தான் இருக்குது. எல்லாமே நான் ஏபிஜே சாரோட ஹிஸ்ட்ரியோ இல்லை மற்றவங்களோடதோ உங்களை அது இன்ஸ்பயர் பண்ணுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூ ஹேவ் டு கோ ஃபார் டேக்கிங் தி சேலஞ்ச் அண்ட் ஹவு டு யூ சப்போர்ட் த சொசைட்டி. நீங்கள் பாருங்கள், இப்போது என்னோடய இன்டென்ஷன் எப்படின்னா, நான் ஃபுல்லாகவே ஸ்காலர்ஷிப்பில் தான் படிச்சிருக்கேன். என்னோடய யூஜி ஆகட்டும், பிஜி ஆகட்டும், ஈவன் பிஹெச்டிக்குமே நான் யூஜிசி பிஎஸ்ஆர் ஃபெல்லோ தான். அது அந்த காசு எங்கேருந்து வந்ததுன்னா கவர்மெண்ட் கொடுத்தது தான். அந்த கவர்மெண்ட்டுக்கு எப்படி அந்த காசு வந்ததுன்னா, சொசைட்டியில் பூக்காரம்மா பூ விற்ற காசு, பால்காரர் பால் ஊற்றின காசு, எல்லாரோட இன்கம் டேக்ஸ் தான் நான் படிச்சிருக்கிறேன். ஸோ அந்த இம்பேக்ட் என் மனசுக்குள்ளே இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன இந்த எஜுகேஷன் மூலமாக திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்றதான். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்படி சிந்திக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒரு ஃபயர் வரும். நீங்கள் அதை கண்டிப்பாக யோசித்தீங்கன்னா நீங்கள் இந்த சொசைட்டிக்கு என்ன கொண்டு வரதுன்னு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நீங்களே திங்க் பண்ணிவிடுவீங்க. ஸோ இதுதான் அந்த நம்ம எப்படி நம்ம சொசைட்டியோட ஒன்றி போகணுன்றதுக்கான ஒரு மந்திரமை தவிர மற்றதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. எல்லாருமே கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகி வரலாம். அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் இங்கே இருக்குது. ஒன்லி யூ ஹவ் டு ஃபோக்கஸ். உங்களோட கோல் என்ன, நீங்கள் என்ன பண்ணணும், என்னவா இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அங்கேயே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக போகலாம். ரொம்ப நன்றி சார். இந்த கேள்விகள் அனைத்துக்கும் நீங்கள் பொறுமையாக ரொம்ப அற்புதமான பதில் தந்ததுக்காக நன்றி சார். எங்களுக்கும் எங்கள் நேயர்களுக்கும் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் சார். இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன்.
இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்காமல் இதன் மூலமாக என்னென்ன இம்பேக்ட்ஸ் வந்திருக்கு, நீங்கள் என்னென்னலாம் அந்த சொசைட்டிக்கு வந்து பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இது. நீங்கள் இதை வந்து ஒரு இனிஷியல் ஸ்டெப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்களும் ஆஸ் எ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து ஃப்யூச்சர் சொசைட்டியை லீட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் எப்படி இந்த கான்செப்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை உங்கள் ஃப்யூச்சருக்கு கன்வே பண்ணுறது அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவே என்னோடய சக்ஸஸாக இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த அண்ணா யூனிவர்சிட்டி கம்யூனிட்டி ரேடியோவுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஷன் மற்றும் காவ்யா. தொடர்ந்து கேளுங்கள். இது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை, இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நன்றி, வணக்கம்.